ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெறித்தனமான 5 ஆக்ஷன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5 2024ல ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் 4 ரைட் ஆர் டை. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோ வில் ஸ்மித்தும் அவரோட பையனும் பார்த்தீங்கன்னா ஒன்னாயிடுவாங்க. ஸோ அவரோட பையனை கொல்றதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்துலாம் தன்னுடைய பையனை நம்ம ஹீரோ வில் ஸ்மித் எப்படி எல்லாம் காப்பாத்துறாரு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. எப்பவும் போலவே நம்ம பேட் பாய்ஸ் மூவி சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்ம ஃபன்னா சூப்பரா எடுத்திருந்தாங்க. மெயினா படத்துல வரக்கூடிய காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நம்ம வில் ஸ்மித் அண்ட் மார்டின் லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ வழக்கம் போலவே இந்த படத்துலயும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மெயினா படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஃபன்னான ஜாலியான சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம். மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 4 2024ல ரிலீஸ் ஆன காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் 2021ல ரிலீஸ் ஆன காட்ஸில்லா vs காங் படத்தோட ஒரு சீக்வலான ஒரு மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம காங் ஹேலோ எர்த்தில் ரொம்ப இதுவா பாத்தீங்கன்னா அந்த ஹேலோ எர்த்தை பாதுகாத்து அதோட டெரிட்டரி மாதிரி பாத்தீங்கன்னா செம்மையா ஆக்கிரமிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம எர்த்தை பாத்தீங்கன்னா காட்ஸில்லா ஹியூமனிட்டியோட நல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது புதுசா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வரும். அது இந்த உலகங்களை அழிக்கிறதுக்காக வரும். ஸோ காட்ஸில்லா அண்ட் காங் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த புதுசா வந்திருக்கு பாத்தீங்களா அந்த பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டர் அதை அழிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல யூஸ் பண்ணியிருந்த விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் அதெல்லாம் டாப் நாச்சா பண்ணியிருந்தாங்க. படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா செம்மையா இருக்கும். மூவில வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ பிரம்மாண்டமா செம்ம விஷுவல் வைஸ் நீங்க பாக்குறதுக்கே அவ்வளோ ஸ்டன்னிங்கா சூப்பர்பா இருக்கும். இந்த படத்தை நீங்க எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினா இந்த படத்துல ஒரு குட்டி குரங்கு ஒன்று வரும். அது பண்ற அட்டகாசம்லாம் படத்துல ரொம்பவே ரசிக்கும்படியா சூப்பரா இருக்கும். செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3 2024ல ரிலீஸ் ஆன த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மேன்லி வெல்ஃபேர். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துல மெயினா நம்ம ஹென்ரி கெவில் தான் பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா இருப்பாரு. எதிரி நாட்டோட ஒரு கப்பல் ஒண்ணு ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கப்பலை நீ போய் சிறை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு மிஷினை கொடுத்து இவரோட டீமோட களத்துல இறக்கி விடுறாங்க. ஸோ இந்த மிஷினை முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பாருங்களேன், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல போகும். அண்ட் மெயினா படத்துல ஒரு சில இடங்கள்ல நல்ல காமெடிஸையும் பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே நீங்க பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். தரமான ஒரு ஆக்ஷன் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம ஹென்ரி கவில்காகவே இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா நம்பி பார்க்கலாம். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி. மிஸ் பண்ணாம பாருங்க. அமேசான் பிரைம் வீடியோல இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 2 2024ல ரிலீஸ் ஆன ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் 2015ல ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துடைய ஒரு ப்ரீக்வலான ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபியூரியோசா அப்படின்ற பொண்ணு யாரு, சின்ன வயசுல அவளுக்கு என்ன நடந்திருக்கு, ஃபியூரியோசாக்கு எப்படி கை போச்சு, ஃபியூரியோசாவுடைய அம்மா யாரு, அவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சு, ஃபியூரியோசா எப்படி ஒரு பயங்கரமான வாரியரா மாறி இருக்கா,
இதுதான் இந்த படத்துடைய ஒரு செம்மையான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். படத்த பாருங்களேன். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ வச்சு தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ விட ஸ்டோரிக்கு தான் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. ஆனா 2015ல ரிலீஸ் ஆன அந்த படத்துல பயங்கரமான ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா கொஞ்சமா வச்சிருக்க அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் கூட அவ்வளவு தரமா சூப்பரா வச்சிருப்பாங்க. மெயினா இந்த படத்துல நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. சோ மூவிய பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 1 2024ல ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வெரின். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு மெம்பரா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இவரால ஆக முடியல. இதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் டிவில இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல நம்ம வுல்வெரின் அண்ட் டெட்பூல் 2 பேருமே பாத்தீங்கன்னா செம்மையா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மெயினா வுல்வெரின் தான் பயங்கரமான ஒரு கம்பேக்கை இந்த படத்துல பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. படத்தை பாருங்களேன். செம்ம காமெடி. பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாங்க. படத்துல எக்கச்சக்கமான பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி செம்மையா படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. அதுவும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னால மறக்கவே முடியாது. நான் இது வரைக்கும் தியேட்டர்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ண மார்வல் படங்கள்லயே இந்த படத்துக்கு தான் நான் முதல் இடம் கொடுப்பேன். அந்த அளவுக்கு படம் செம்மையா இருந்துச்சு. கலெக்ஷன் வைஸ் கூட இந்த படம் பயங்கரமா வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு படம் வந்து செம்மையாவே இருந்துச்சு. மார்வல் மூவிஸ்லயே அதிகமா செம்ம காமெடியா இருக்கிற ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு மூவில எக்ஸ்ட்ரீம் லெவலான காமெடி அண்ட் ஆக்ஷனை வச்சு சூப்பரா மூவியை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த படம் இன்னும் ஓடிடியில வரல. வந்தா கண்டிப்பா டிஸ்னி பிளஸ்ல தான் வரும். எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவங்க வந்து டேட்டே அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா டிஸ்னி பிளஸ்ல தான் இந்த படத்தை வந்து விடுவாங்க. நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் மட்டும் பண்றாதீங்க. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. எல்லாத்துக்கும் மேல இது நம்ம மார்வலோட படம். சோ இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 படங்கள்லயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமா இருக்கும். சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த 5 படங்களையும் பாருங்க. நீங்க ஏற்கனவே இந்த படங்கள்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த 5 படத்துல எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற என்ன கேட்டகரியில நம்ம சேனல்ல வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ அந்த கேட்டகரியில போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.